ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோல 6த் புக்ல டெர்ம் 2ல இருக்கிற இயல் 3 அதோடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ 3வது இயல். ஸோ இதோட 2வது டெர்ம் வந்து நமக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடியுது. அதுக்கு அடுத்து 3வது டெர்ம் போயிரலாம். ஸோ 2வது டெர்ம்ல இயல் 3 கடைசி இயல்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப மோஸ்ட்லி வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இப்ப கேட்க போறாங்க. ஏன்னா இலக்கணத்துல இருந்து 85 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் தான் அது எல்லாமே. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புக்குக்கு பின்னாடி இருக்கிற எந்த கொஸ்டினுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. செய்யுள், உரைநடை அது வந்து இப்போ மார்க் வந்து கம்மி தான். நமக்கு இலக்கணம் பார்ட் மட்டும் தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொஸ்டின படிச்சாலே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஈஸி பேட்டர்னா தான் இந்த தடவ குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம இப்ப பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ரைட்டா? சொற்களைச் சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக. சொற்களைச் சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் பள்ளியில் படிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் நம்ம அப்படியே வாசிச்சு மட்டும் விட்டுட்டு அடுத்தடுத்து போயிரலாம். நான் பள்ளியில் படிக்கிறேன். 6ஆம் வகுப்பு அரசு. ஸோ இத எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னா, நான் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 வரலாம். 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். 2வது சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொன்னன் முன்னேறினான். வணிகம் செய்து பொருள் ஈட்டி துணி 3 இது குடுத்திருக்காங்க. பொன்னன் வணிகம் செய்து முன்னேறினான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கலாம். பொன்னன் வணிகம் செய்து பொருள் அடுத்தது முன்னேறினான். அடுத்தது போடும்போது பொன்னன் வணிகம் செய்து பொருள் ஈட்டி முன்னேறினான். 2வது அடுத்து இங்கே வரும். ஓகேவா? 3வது பொன்னன் துணி வணிகம் செய்து. ஓகேவா? பொன்னன் துணி வணிகம் செய்து பொருள் ஈட்டி முன்னேறினான். ஓகேவா? இதெல்லாம் அப்படியே ரீட் பண்ணா போதும். இதே மாதிரி இந்த கட்டங்கள்ல உள்ள சொற்களை சொற்றொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. நீ ஊருக்கு சென்றாய். நான் ஊருக்கு சென்றேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் மட்டும் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ரீட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுக. ஸோ எந்த இடத்துல வரும் இது கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல மாத்தி மாத்தி கொடுக்கலாம். இந்த ஒரு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துல போட்டு கேட்டிருக்கலாம். நமக்கு எங்க கரெக்டா வருதோ அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ரீட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒருன்றத நம்ம எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எதுக்குள்ள பண்ண முடியும்? நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். இது இயற்கைன்றத இன்க்ளூட் பண்ணணும். நாம் இயற்கை உரங்கள், இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா, இயற்கை உரங்கள் தயாரித்து உழவருக்கு வழங்க வேண்டும். அடுத்தது, நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன போடுறாங்க அப்படின்னா, மிகுந்த. இது எதுல போட்டா கரெக்டா இருக்கும்? நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல அது போட்டா செட் ஆகும் அப்படின்றத பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இதை போடணும். ஓகேவா? நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்ல கேட்டு எழுதி. இது நமக்கு கேட்க சான்ஸ் இல்லை. அடுத்தது, கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு பத்தி கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 4லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தி கொடுத்து 5 கொஸ்டின் வந்து இந்த 4 கொஸ்டின் பேப்பர்லையுமே ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அது நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம ஒரு 1க்கு 2 தடவை இதை மட்டும் நம்ம ரீட் பண்ணிட்டு ஆன்சர் கடகடன் எழுதிடலாம். மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று.
ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும், பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்கச் செய்வதும் வணிகம் ஆகும். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சான்றாக்கள் என்பது விற்பனை பொருள் அன்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் தூளை கோல மாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கிடைக்கும் பொருட்களின் டேஷை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவதே சிறந்த வணிகம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அளவை, மதிப்பை, எண்ணிக்கையை, எடையை. இதை அப்படியே நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். கிடைக்கும் பொருட்களினுடைய எதை கூட்டணும்? மதிப்பை கூட்டி. ஸோ செகண்ட் ஒன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூளை டேஷை நம்ம மாற்றலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதிரும் கல் தூளை என்னவா மாற்ற முடியும்? கோல மாவாக. ஓகேவா? வணிகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வணிகத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அதுதான் இல்லையா? மனிதருக்கு தேவையான பொருட்களை கிடைக்கச் செய்வதே வணிகத்தினுடைய நோக்கங்களுள் ஒன்று. நெக்ஸ்ட், மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கொடுக்கல. இது நமக்கு வந்து ஆப்டிடியூட் அப்படின்றதால கேட்கறதுக்கும் சான்ஸ் இல்லை. மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன? நார்மலாக இருக்கிறத கொஞ்சம் அதோடைய வேல்யூவை உயர்த்துறது. ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காட்டன் இருக்கு. ஸோ அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, பட்டா கன்வெர்ட் பண்ணும்போது அதோட மதிப்பு என்ன செய்யும் அப்படின்னா கூடும் இல்லையா? நார்மல் காட்டனுக்கும் அது நம்ம பட்டா கன்வெர்ட் பண்ணும்போது அதோட ரேட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மதிப்பை மாற்றி நம்ம சேல் பண்ணுறது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. ஸோ அது இதை ரீட் பண்ணி ஒரு தலைப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. பட் ஆனால் இது நமக்கு கேட்க சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு, விடுகதை வந்து இது வரைக்கும் நமக்கு கேட்டதில்லை. இது வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்கல. ஸோ ஜஸ்ட் ஆனால் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். தனி ஆளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான். யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்ற இரக்கம் காட்டிடுவான். அவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? ஸோ இது தனி ஆளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான். யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்ற இரக்கம் காட்டிடுவான். அவன் யார்? தராசு. இதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால இது கேட்பாங்களான்னு தெரியாது. இது வரைக்கும் கேட்கல. பட் ஆனால் இனிமே கேட்க சான்ஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கோங்க. லைட்டாக ரீட் பண்ணா போதும் இதெல்லாமே. தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், காலில்லாத அவன் யார்? தண்ணீரில் கிடப்பான் அப்படின்னு சொன்னாலே இதுல எது தண்ணீர்ல கிடக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். கப்பல். ஸோ நெக்ஸ்ட், பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு. ஸோ இது என்னது அப்படின்னா குதிரை. நெக்ஸ்ட், இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூல் கோக்க முடியாத மணி, பூமியிலே விளையும் மணி, பூ உலகத்தார் விரும்பும் மணி. அது என்ன மணி? நெல்மணி. ஸோ நெக்ஸ்ட், ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும். அது என்னது? ஏற்றுமதி இறக்குமதி. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் கேட்கல. ஜஸ்ட் ஆனால் பார்த்துக்கோங்க. இதை லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அகர வரிசைப்படுத்துறது. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. கண்டிப்பாக கேட்பாங்க. அகர வரிசைப்படுத்துறத வந்து கேட்பாங்க. நார்மலாக அகர வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். இல்லை நம்மளை குழப்புறதுக்காண்டி பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்டாலும், எப்படி கேட்டாலும் அகர வரிசை அப்படிங்கிறது சேம் ஃபார்மெட் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம்? உயிரெழுத்துக்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ அப்போது உயிர்மை எழுத்துக்களுக்குள்ளே வருவோம். உயிர்மை எழுத்துல ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா கா. கா பேஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒன்று இருக்குது, கோமேதகம். இன்னொன்று கா பேஸ் பண்ணி என்ன இருக்குது? கா பேஸ் பண்ணி வேற எதுவும் இல்லை இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோமேதகம் இதான் வரும். அதுக்கு அடுத்து என்னது? ஙா. இச். அப்போ நெக்ஸ்ட் சா. சா பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சா பேஸ் பண்ணியும் இல்லை.
ஸோ நெக்ஸ்ட்டு தா பேஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தா பேஸ் பண்ணியும் இல்ல. அடுத்து என்ன லெட்டர் வரும்? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கோமேதகம். ஸோ அடுத்த லெட்டர் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இங்கு, இச்சு, இஞ்சு ஸோ வரிசையா நீங்க பாருங்க. ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா, நா வரிசை தான் இருக்கு இல்லையா? ஸோ நா பார்த்தீங்க அப்படின்னா, நா வரிசையில வேற என்ன இருக்கு? ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. நீலம். ஸோ இதான் அப்ப 2வது வரும். 3வது என்னது இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவளம் ஒண்ணு இருக்கு. புஷ்ப ராகம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த லெட்டர் வா. அடுத்தத பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுல தமிழ் லெட்டர் என்னது? பவளம். ஸோ இதுதான் என்ன வரும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வரும். ஓகேவா? அப்ப இதுதான் 3வது. ஸோ புஷ்ப ராகம் அப்படின்றது 4வது. ஓகேவா? ஸோ பா வரிசையில இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பா, இது பூ. இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, பா தான் வரும். அதுக்கப்புறம் தான் பூ வரும். ஓகேவா? அப்ப இது 3rd ஒன். இது 4th ஒன். நெக்ஸ்ட் எது வரும் அப்படின்னா, மா. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல மரகதம் இருக்கு. இன்னொன்னு மாணிக்கம் இருக்கு. ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? மா வரிசையில மா அப்படிதான் வரும் இல்லையா? ஸோ அப்ப இது வந்து அடுத்தது. 5வது. இது 6. ஓகேவா? இன்னும் ஒண்ணு இருக்கு மூ. மா வரிசையில 3 இருக்கு இல்லையா? ஸோ மூ வந்து அதுக்கு அடுத்து வரும். மாமா, மீ, மூ இல்லையா? அப்ப இது அதுக்கு அடுத்து வர்றது முத்து. அதுக்கு அடுத்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, வைரம். இன்னொன்னு வைடூரியம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் 2க்குமே சேம் தான். வை தான். ஸோ அப்ப அதுக்கு அடுத்த லெட்டர் பார்ப்போம். ஸோ அடுத்த லெட்டர் பார்க்கும்போது 2ல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா, டா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? வைடு. ஸோ டா வரிசை தான் அதுக்கு அடுத்து வரும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் தான் ரா வரும். அப்ப அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா, வைடூரியம். ஓகேவா? 8th ஒன் வந்து வைடூரியம் வரும். நெக்ஸ்ட் வைரம். கடைசியா வைரம் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த அகர வரிசைப்படுத்தல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு எது வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். சேமா இருந்துச்சு அப்படின்னா, அதுல எது முதல்ல வரும் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2மே சேம் லெட்டரா இருக்கு. இப்ப வைரம், வைடூரியம் 2மே சேமா இருந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்தத பார்க்கணும். அடுத்தத பார்த்து அதுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணணும். இல்ல அடுத்ததுமே சேமா தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்தத பார்க்கணும். அப்படி வந்து நீ பார்த்து எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குறுக்கெழுத்து புதிர் இது வந்து கேட்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த இத வந்து ஆப்டிட்யூட்ல கேட்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் ஆப்டிட்யூட்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யார்? நானிலம் படைத்தவன். இந்த பாட்டை எழுதினது யாரு? முடியரசன். நானிலம் படைத்தவன். இந்த பாட்டை எழுதினது யாரு? முடியரசன். ஓகேவா? நெக்ஸ்ட் சுட்டிக்காட்ட பயன்படுவது டேஷ் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இதை சுட்டிக்காட்ட யூஸ் பண்றது என்ன எழுத்துன்னு சொல்லுவாங்க? சுட்டெழுத்து. ஓகேவா? அது என்ன எழுத்து? சுட்டெழுத்து. நெக்ஸ்ட் அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அரேபியால இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது? குதிரை. ஓகேவா? அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது? குதிரை. நெக்ஸ்ட் ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை. அதுக்கு என்ன பெயர்? ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பொருள் வாங்குறது என்னது அப்படின்னா பண்டமாற்று முறை. ஓகேவா? பண்டமாற்று முறை. நெக்ஸ்ட் காடும் காடு சார்ந்த இடம். அது என்னது? காடும் காடு சார்ந்த இடம் என்னது அப்படின்னா முல்லை இல்லையா? தோட்டத்தை சுற்றி டேஷ் அமைக்க வேண்டும். வேலி. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும்.
நெக்ஸ்ட்டு மீனவருக்கு மேகம் டேஷ் போன்றது. மீனவருக்கு மேகம் குடை போன்றது. ஓகேவா? மீனவர்களுக்கு மேகம் என்னது? குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது என்னது? உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். ஓகேவா? உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட்ல தனித்தனியா கேட்கலாம். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யாரு அப்படின்னா முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுவது என்ன எழுத்து அப்படின்னா சுட்டெழுத்து. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது? குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை என்னது? பண்டமாற்று முறை. ஓகேவா? காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. தோட்டத்தை சுற்றி டேஷ் அமைக்க வேண்டும். வேலி. மீனவருக்கு மேகம் டேஷ் போன்றது. குடை. உடலுக்கு போர்வையாக அமைவது டேஷ். பனிமூட்டம். ஸோ ஆப்டிடியூட்ல கேட்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கலைச்சொல். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கு பின்னாடி இந்த கலைச்சொல் இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக கொஸ்டின்ல ஒரு 3-4 கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. 3லேருந்து 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே. அதனால இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொமாடிட்டி அப்படின்னா என்னது? பண்டம். கொமாடிட்டி அப்படின்னா பண்டம். ஃபெரீஸ் அப்படின்னா பயண படகுகள். ஓகேவா? ஃபெரீஸ் அப்படின்னா பயண படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்னன்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். ஓயேஜ் அப்படின்னா என்னது அப்படின்னா கடற்பயணம். ஓயேஜ்னா என்னது? கடற்பயணம். என்டர்பிரனர் அப்படின்னா என்னது அப்படின்னா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். மர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட புக்ஸ் இல்லை அப்படின்றவங்க நம்ம கண்டிப்பாக வந்து வரிசையாக புக் பேக் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். அதில் கலைச்சொல் எல்லாமே வந்து தனியாக ஒரு இதில் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கலைச்சொல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா இதில் சாப்டர்லுமே சாப்டருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இந்த கலைச்சொல் இருக்குது. நம்ம வரிசையாக வந்து போட்டுட்ருக்கோம். 2 புக் டேர்ம் 1 டேர்ம் 2 ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இனி வந்து 6th புக்கில் டேர்ம் 3 மட்டும் பெண்டிங் இருக்குது. நம்ம அதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே. தேங்க்யூ.